ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூனிட் 5 தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் தொடர்பான கேள்வி மற்றும் பதில்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தொடர்பான கேள்வி மற்றும் பதில்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த 2024 குரூப் 2 ப்ரிமிலரியில் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான கேள்விகள் நமக்கு கேட்டிருந்தாங்க. கால வரிசைப்படி அதை அரேஞ்ச் பண்ண சொல்லி நமக்கு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2 மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்மளுக்கு யூனிவர்சிட்டி சார்ந்த கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ இது மிக முக்கியமான ஒரு டாபிக். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1857ஆம் ஆண்டு. ஸோ முதலாக உருவாக்கப்பட்டது சென்னை பல்கலைக்கழகம். உருவாக்கப்பட்ட ஆண்டு 1857ஆம் ஆண்டு. இது இந்தியாவின் பழமையான பல்கலைக்கழகங்களுள் ஒன்று. இரண்டாவது கேள்வி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? விடை சிதம்பரம். 1929ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது. அப்போது பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் ஒரு முக்கியமான சாதனையாக இதுவும் இருக்கும். நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ நீதி கட்சி இருந்த பீரியடில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. ஆண்டு 1929. இது பார்த்தீங்கன்னா யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குரூப் 1 கொஷினில் ராஜா அண்ணாமலை செட்டியார் என்பவரால் இது தொடங்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1966ஆம் ஆண்டு. ஸோ இதற்கு முன்னாடி இது ஆரம்பித்தப்போ 1966 இது மதுரை பல்கலைக்கழகம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் அவருடைய நினைவாக 1978 முதல் இது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை கோயம்புத்தூர். இது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? விடை திண்டுக்கல். இது 1976 தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1978. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். ஃப்ரெண்ட்ஸ், இடம் ஆண்டு இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. பொறுத்துகளை கேட்கலாம், அப்படி இல்லைனா கால வரிசைப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லியும் நமக்கு கேட்கலாம். இந்தியாவின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் இந்த அண்ணா பல்கலைக்கழகமும் ஒன்று. இங்கு பட்டப்படிப்பு தவிர ஆராய்ச்சி பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த கேள்வி, தஞ்சாவூரில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை 1981ஆம் ஆண்டு. இது நம்ம தமிழ் ஸ்கூல் புக்லேயும் நம்ம படிச்சிருப்போம். எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, பாரதியார் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? விடை கோயம்புத்தூர். இது 1982 தொடங்கப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பாரதியார் யூனிவர்சிட்டி நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுவும் 1982 தான் தொடங்கப்பட்டிருக்கு. இது அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. அடுத்த கேள்வி, அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? விடை கொடைக்கானல். 1984 இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, 1985 அழகப்பா பல்கலைக்கழகம் எங்கு தொடங்கப்பட்டது? விடை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. ஸோ இது தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்துக்கோங்க. 1985. இருக்கக்கூடிய இடம் காரைக்குடி. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின். விடை 1987. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். அடுத்த கேள்வி, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? விடை சென்னை. இது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ரிப்பீட்டட் கொஷின்.
விடை திருநெல்வேலி. திருநெல்வேலியில் 1990ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் நமக்கு இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, சென்னையில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1997. அடுத்த கேள்வி, பெரியார் பல்கலைக்கழகம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பெரியார் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில். எப்போது தொடங்கப்பட்டது? 1997ஆம் ஆண்டு. இதுவும் நமக்கு இந்த குரூப் 2 ப்ரிமிலரியில் கேட்ட கேள்வி தான். அது இல்லாமல் இது நமக்கு பொறுத்துகளையும் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை வேலூர் மாவட்டம். 2002ஆம் ஆண்டு இந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு சென்னையில் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது? விடை 2002ஆம் ஆண்டு. சென்னையில் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 2002ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? விடை சென்னை. இது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நோட் போட்டு இது எல்லாமே நான் ஆர்டரை தான் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஆர்டரை வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கேள்வி கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி, சென்னையில் உள்ள தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை 2008ஆம் ஆண்டு. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? விடை நாகப்பட்டினம். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? 2012ஆம் ஆண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இந்த முக்கியமான கேள்விக்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களாக ஆர்டராக உங்களுக்கு வந்து ஸ்லைடாக நான் கொடுக்குறேன், அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.